ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் கரோலின். வெல்கம் டு ரிச் ஃபுட் சமையல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பாலக்கீரையை வச்சு பாலக்கீரை தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த பாலக்கீரையை நான் பொடி பொடியாக அரிஞ்சு உப்பு தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது மாதிரி இந்த பாலக்கீரையில் வந்து நார்ச்சத்து நிறைய இருக்குதுங்க. எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. பெண்கள் மாதவிடாய் காலத்தில் சாப்பிடக்கூடிய ஏற்ற கீரைங்க. ஏன்னா இதில் வந்து இரும்பு சத்து நிறையா இருக்குது. அதனால் இந்த கீரையை உணவில் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும். இந்த கீரையை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே கீழே இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிட்டேன். கூடவே ஒரு தக்காளிங்க. நான் வந்து பெங்களூர் தக்காளி ஒன்றையும் ஒரு நாட்டு தக்காளி ஒன்றும் எடுத்துக்கிட்டேன். அதையும் அரிஞ்சு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் 2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பூண்டு பல் ஒரு 5 எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருவோம். இப்போ வந்து அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றின பிறகு கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம், வெள்ளை உளுந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா இடித்து போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம எவ்வளோ பூண்டு வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவை நான் 2 கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்குவோம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கும்போது நல்லா சூப்பராகவே இருக்கும். நல்லா வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்கி வரும்போது நல்லா வாசனையாக இருக்குங்க. இது மாதிரி தான் வாசனையாக இருக்கணும். நல்லா சூப்பராகவே இருக்குது வாசனை. அதுக்கப்புறமா நம்ம அலசி வச்ச கீரையை அதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். நம்ம தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. ஏன்னா இதில் கீரையில் நிறைய தண்ணி இருக்கும். நம்ம தண்ணியை எதுவும் ஊற்றாமல் நல்லா கீரையை போட்டு வதக்குவோம். பாருங்கள், கீரை வதங்கும் போதே எவ்வளோ கீரையிலேருந்து தண்ணி வருதுன்னு. அதனால் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. கீரையை நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டின பிறகு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுது அதை எடுத்து அதில் சேர்த்துக்குவோம். நம்ம அரைச்ச விழுது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம இதில் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துறதுனால இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த விழுதையும் இந்த கீரையோட சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். கிளறும் போதே பாருங்கள், கீரையும் அதுவும் சேர்ந்து பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. கீரையும் நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்து வதக்கும் போது நல்லா பார்க்கவே நல்லா இருக்குங்க. இது நல்லா வதங்கட்டும். வதங்க நல்லா தண்ணி சுண்டி வந்த உடனே நாம் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நல்லா கரைச்சி அதில் எடுத்து ஊற்றிக்குவோம். அதுக்கப்புறமா நல்லா நம்ம கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். கொத்தமல்லி தழை இதில் சேர்க்கறனால நல்லா வாசனையாக இருக்கும். இந்த பாலக்கீரை ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாம் இந்த கீரையை நல்லா கிளறி விட்டுகிட்டே இருப்போம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிளறி விடுவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக சுவையான பாலக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இப்போ வந்து இதை ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பவுலில் எடுத்து வைக்கும் போதே பார்க்கவே ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அதில் எல்லாத்தையும் நான் எடுத்து இதில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அந்த குண்டானில் வெறும் குண்டாக இருக்கும் பாருங்கள், அதில் வந்து கொஞ்சம் சாதத்தை போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சும்மா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். நான் எடுத்து இப்போ இதை பிசைஞ்சு சாப்பிட போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றது. உங்களுக்கும் பிடிச்சா இது மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட், பாய்.